மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் அவருக்கு வேலை. அவருக்கு கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை, வேற வேலையே கிடையாது. செப்பரேட்டிசம் அப்படின்ற வார்த்தையை யார் பயன்படுத்தினது? ஆளுநர் பயன்படுத்தி இருக்கிறாரு. திராவிடம்ன்ற வார்த்தை அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. தமிழகம், தமிழ்நாட்டுக்கு முதல்ல அவருக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாம அவர் ஏன் பேசுறாரு? பாஜக அவருக்கு அதிகப்படியான ஃப்ரீடம் கொடுத்துருச்சுன்னு பாக்குறீங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கவர்னர் அவங்கள ஆபத் பாண்டவர் மாதிரி அவங்கள சேவ் பண்ணிட்டு இருக்கிறார். இறுதி சடங்கில் பார்த்த ஜெயலலிதா வேறு, பிரதமர் வாஜ்பாயின் முன்பு நான் பார்த்த ஜெயலலிதா வேறு. மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவர் அப்படின்னு SM கிருஷ்ணா சொன்னாரு. பட் அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. நாளைக்கு திமுகவினுடைய கூட்டணி ஆட்சி செய்தாலும் இன்னொரு மாநிலத்தை அவர்கள் இன்ஃபீரியரா பார்க்க கூடாது. கவர்னர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் ராஜினாமா பண்றது அவருக்கு நல்லது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்பது இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மாநில சுயாட்சின்னு வரும்போது ஏற்கனவே இங்க திமுக அரசுக்கும் கவர்னர் RN ரவிக்கும் ஒரு பெரிய மோதல் போக்கு இருந்தது. இந்த தீர்ப்புல RN ரவி செயல்பட்டது சட்டவிரோதம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழக அரசுக்கு ஆதரவா இந்த இதை கொடுத்துருக்காங்க. இது உள்ளபடியே திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு அப்படின்னாலுமே இந்த பக்கம் பார்க்கும்போது கவர்னரோட அதிகாரம் குறைக்கப்படுதா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதோட சேர்த்து இந்த தீர்ப்புக்கு எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க? ஆளுநர் ரவி ராஜினாமா பண்ணணுமா, இல்லை அப்படின்னா இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இன்னும் மேற்கொண்டு மாநிலங்கள் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா பாஜக அரசுக்கு ஒரு பின்னடைவா வருமா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகள் குறித்து இன்னைக்கு பதிலளிக்க அணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சொன்னது போலவே இந்த ஒரு தீர்ப்பு என்பது சுப்ரீம் கோர்ட் அதோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காம வச்சிருந்த மசோதாக்களுக்கு நாங்கள் ஒப்புதல் தரோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட இனிஷியல் அப்சர்வேஷன் என்ன சார் இந்த தீர்ப்பில்? இல்லை, அது ஏற்கனவே அவங்களுடைய ஸ்பெஷல் பவர்ஸை வச்சு பேரறிவாளன் அவர்களுக்கு இருந்து விடுதலை செய்தாங்க. அதாவது அவர் குற்றமற்றவர் இல்லை, குற்றம் புரிந்தவர் தான். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் பேரறிவாளன் சட்டத்தின்படி குற்றவாளி தான். இருந்தாலும் அவர் அதிக எண்ணிக்கையிலான நாட்கள் இருந்து விட்டதால் அவருக்கு மன உளைச்சல் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் தூக்கு தண்டனை அது போன்ற விஷயங்களை சரியான நேரத்துக்குள் செய்யலைங்கிற காரணத்தை காட்டி அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஸ்பெஷல் பவர்ஸை வச்சு சிறப்பு அதிகாரத்தை வைத்து அவர்கள் விடுதலை செய்தார்கள். அதே போன்றுதான் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான இந்த கருத்து மோதல் மற்றும் இந்த சட்ட மோதலை உச்சநீதிமன்றம் ஒரு மாநில அரசுக்கும் ஒரு கவர்னருக்குமாக மட்டும் இது பார்க்காமல் ஒட்டுமொத்த மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான அதிகாரங்கள், அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, இதெல்லாம் உள்ளூர ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு என்னவென்றால், அதாவது இதுவரை 10 மசோதாக்களை ஆளுநர் மசோதாக்களுக்கு கையெழுத்திடாமல் அந்த மசோதாக்களை கிடப்பில் போட்டது மற்றும் பிரசிடென்ட் அதாவது ஜனாதிபதிக்கு அதை அனுப்பியது தவறு, அதை அனுப்பி இருக்கக்கூடாது, அவர் செய்தது சட்டவிரோதம். அந்த சட்டவிரோதம் என்கின்ற காரணத்தினால் அந்த 10 மசோதாக்களுக்கும் டீம் டு பி அப்ரூவ்டு, அதாவது அந்த 10 மசோதாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அந்த 10 மசோதாக்களும் சட்டங்களாக நிறைவேற்றப்பட்டதாக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை ஒரு ஆளுநர் கையெழுத்திடாத ஒரு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை இயற்றியதாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது மாநில சுயாட்சி மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பாக இதை பார்க்கலாம். என்னன்னா, கவர்னர் அப்படின்றவர் யாருன்னா மாநில அரசினுடைய ஒரு மூத்த குடிமகன். அவர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அவருக்கான தனி அதிகாரங்கள் எப்பவுமே கிடையாது. அவருக்கு அதிகாரமே கிடையாது. அவர் தான் முதலமைச்சரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால்
அந்த முதலமைச்சரை நீக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. முதலமைச்சருக்கு கீழ் பணிபுரியும் அமைச்சர்களை அப்பாயிண்ட் பண்றவர் ஆளுநர் தான். ஆனா அந்த அமைச்சர்களை முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனோ இல்ல அப்ரூவல் இல்லாமையோ அவரால் நீக்க முடியாது. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஆளுநர் மாநில அரசு என்ன சொல்கிறதோ, மாநில அரசினுடைய அமைச்சரவை அந்த முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு அவர்கள் சொன்ன இடத்தில் கையெழுத்திடுவது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அவருக்கு கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், இது ஒண்ணுதான் அதிகாரம் அவருக்கு. வேற எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆளுநர்களாக தங்களுக்கு என்னமோ மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு ஆளுநர்கள் மசோதாக்களை நிறைவேற்றாமல் தடுப்பது, மசோதாக்களை பல வருடங்கள் கிடப்பில் போடுவது, அல்லது மத்திய அரசுக்கு சம்பந்தப்படாமல் அந்த மசோதா இருந்தாலும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது, இன்னொன்று வித்ஹெல்ட் அப்படின்னாவே அந்த பில் செத்து போச்சுன்னு புது புது அர்த்தங்களை கொடுக்கிறது. இது போன்ற விஷயங்களை ஆளுநர்கள் செய்து வந்திருந்தார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை உச்சநீதிமன்றம் நேற்று வைத்திருக்கிறது. அதாவது ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரமே கிடையாது, அவருக்கு வீட்டோ பவர்ஸ் கிடையாது. மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் அவருக்கு வேலை. அவருக்கு கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை, வேற வேலையே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக கையெழுத்து போடுவதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அரசியல் பேசுவதற்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை, எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஆனால் அவர் பேசியது அனைத்துமே அரசியல். ஒரு மாநிலம் இருக்கிறது, இந்த மாநிலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தியலாக திராவிட இயக்கங்கள், திராவிட கருத்தியல் இருக்கிறது. அவருக்கென்று ஒரு கருத்தியல் இருக்கலாம். அது சுதந்திர நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் எனக்கு ஒரு கருத்தியல் நம்புறதுக்கும் உங்களுக்கு ஒரு கருத்தியலை நம்புறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்காது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஆனால் ஒரு பதவியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒட்டுமொத்த கருத்தியல், அதாவது 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளினுடைய கருத்தியலை என்னமோ அவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள் போல் சித்தரித்தார் ஆளுநர். அது சொல்லியிருக்காரு, இது என்னோட வார்த்தை இல்லை. செப்பரேட்டிசம் அப்படின்ற வார்த்தையை யார் பயன்படுத்தினது? ஆளுநர் பயன்படுத்தி இருக்கிறாரு. திராவிடம்ன்ற வார்த்தை அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாமே கவர்னர் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக எடுத்த நிகழ்வுகள். இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் எத்தனையோ கவர்னர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களாம் இது போன்றெல்லாம் யாருமே பண்ணல. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணுமா, தமிழகம்னு பெயர் வைக்கணுமாங்கிறது அந்த சட்டமன்றத்தினுடைய முடிவு, அந்த மக்களினுடைய முடிவு, மக்கள் ஓட்டு போட்டு வர்ற அரசு எடுக்க வேண்டிய முடிவு. அதை ஒரு நியமன பதவியில் இருப்பவர் தமிழகம் தமிழ்நாட்டுக்கு முதல்ல அவருக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாம அவர் ஏன் பேசுறாரு? தமிழ்நாடுங்கிறது தமிழர்கள் வாழும் நாடு. தமிழகம்ங்கிறது நான் அமெரிக்காவில் இருந்தேன்னா அது எனக்கு தமிழகம், என்னுடைய அகத்தில் இருக்கின்ற தமிழ். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது நான் இருக்கும் இடம் தமிழகம், தமிழர்கள் வாழும் நாடு தமிழ்நாடு. அதற்கும் இதற்குமே வித்தியாசம் புரிஞ்சுக்காம நாடுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, ஆனால் உடனே அது தனி நாடு. இங்க யாருமே தனி நாடுலாம் கேட்கவே இல்லையே. இங்க எல்லாரும் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்காக தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் தான் ஆளுநர் அவர்களுடைய நடவடிக்கைகள் மீது அவர் இந்த பில்ஸ்க்கு சைன் பண்றதை விட்டுட்டு இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தார். நீட்டுக்கு நான் ஒருபோதும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் ஆளுநரோட பவர்ஸ்ல வராது. சார், நீங்க சொன்னது போல சார், இப்போ இந்தியாவிலேயே எந்த ஒரு ஆளுநருக்கும் இல்லாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு ஆளுநர் மீது பல குற்றங்களை வச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ என்ன கேள்வி எப்படின்னா, பொதுவாகவே பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் கவர்னரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு ஏதோ தொந்தரவு கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தில் கவர்னர் ஆர்.என். ரவி விஷயத்தில் பாஜக அவருக்கு அதிகப்படியான ஃப்ரீடம் கொடுத்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா பர்சனலாக நீங்கள் என்ன வேணால் ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பாஜகன்னு பிரித்து பார்க்க வேணாம். பாஜக ஆட்சியில் ஆளுநர்களினுடைய அதிகார வரம்பு மீறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் தான் அதிகப்படியான மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சிகள் கலைக்கப்பட்டது. அது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதற்கெல்லாம் உடந்தையாக இருந்தவர்கள் யார்? அன்றைக்கு இருந்த ஆளுநர்கள். திமுகவுக்கு ஆளுநர் பதவி மீது என்ன, அவங்களுக்கு என்ன பர்சனல் வெஞ்சன்ஸா? அவங்களோட ஆட்சி 2 முறை ஆளுநரால் பறிபோயிருக்கு. அதனால தான் அவங்க ஆளுநர் பதவி வேண்டாங்கிறாங்க. இது காங்கிரஸ் பிஜேபின்னு இல்லை.
பிஜேபி ஆட்சியில் ஆளுநர்களுடைய அதிகார வரம்பு மீறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. காங்கிரஸை விட ஒரு 50% அதிகம்னு வச்சுக்கோங்க. உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் பிஜேபியை மட்டும் நீங்கள் சிங்கிள் அவுட் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மத்தியில் ஆளுகின்ற கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு இது ஒரு பெரிய வார்னிங். இனிமேல் கவர்னர்ஸை நீங்கள் உங்களோட ஏஜென்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது பாஜகவுக்கு மிக அருமையாக பொருந்தும். ஏன்னா இப்போ அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க. இன்னொன்று, கவர்னர்ஸை வச்சு அவங்க பண்ணாத விஷயங்கள் எங்கேயுமே கிடையாது, எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஆளுநர் அவர்கள் ஒரு சில விஷயங்களை அவருடைய வரம்புக்கு மீறி, அதாவது இப்போ எல்லாரும் இதை பற்றி என்ன பேசுகிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்றாங்க. ஆனால் கவர்னர் பண்ணது கான்ஸ்டியூஷனல் ஓவர் ரீச். அதனால தான் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அளவுக்கு எல்லாரும் போக வேண்டியது இருக்குது. இது ஜுடிஷியல் ஓவர் ரீச்லாம் இல்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை வச்சு தான் அவங்க இந்த பில்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அவங்க கேட்ட கேள்விகள்லாம் சரியான கேள்விகள் தானே. உங்களுக்கென்ற தனி அதிகாரம் எங்கே இருக்கிறது, கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க? யூ ஹேவ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் தானே. உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சரை அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் அமைச்சரவையில் யார் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது முதலமைச்சர், அமைச்சரவையில் யார் இருக்கக்கூடாதுன்றதை முடிவு பண்ணுறது முதலமைச்சர். ஆனால் நீங்கள் எனக்கு ப்ளஷர் இல்லைன்னு கேரளாவில் ஒரு கவர்னர் சொல்லுவார், இங்கே இருக்கிறவர் டிஸ்மிஸ் இவரே பண்ணிடுவார். ஆனால் எல்லாருமே என்ன ஆகும், கேரளாவில் இருக்கிற ஆளுநருக்கு அந்த முதலமைச்சர் தக்க பதிலடி கொடுத்துட்டாரு, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு. இங்கே இருக்கிற ஆளுநருக்கு அவருடைய பாஸ் உள்துறை அமைச்சரே ஃபோன் பண்ணி வித்ஹெல்ட் பண்ணுங்க, ஏன்னா இது சட்டப்படி செல்லாது, கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா செல்லாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு 3 மணி நேரத்தில் அந்த கடிதம் வாபஸ் வாங்கப்படுகிறது. அப்போது ஆளுநர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்வி, திரு RN ரவி அவர்கள் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசால் 3 முறை கோர்ட்டுக்கு இழுத்து செல்லப்பட்டார். 3 முறை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணாரு. அதே 3 முறை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணாரு. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு அவர் எந்த பில்லையும் சைன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு போனாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, 2 பில்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாரு, 10 பில்லை வித்ஹோல்டு பண்ணுறாரு. அந்த 10 பில் வித்ஹோல்டு பண்ண பில்லை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டசபை கூட்டத்தை கூட்டி 18 நவம்பர் 2023ஆம் ஆண்டு அந்த 10ஐயும் மீண்டும் அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கவர்னர் கிட்ட போகுது. கொஞ்ச நாள் அது மேலே உட்காந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு அமுச்சு விட்டுறாரு. அது சம்மந்தமே இல்லை, ஸ்டேட் சப்ஜெக்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு அரசால், தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்டு கொண்டிருந்த 1947 2020 22 வரைக்குமோ இருந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய, அவர்கள் ஜெனரேட் பண்ண பணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் பில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? நீட் பில்லை நீங்கள் அனுப்பணும், ஏன்னா அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அது ஒரு நேஷ்னல் லெஜிஸ்லேஷனு. அதில் நீங்கள் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன் கேட்குறீங்க, அது அனுப்ப வேணும். அதற்கான ஃபைனல் அத்தாரிட்டி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி இல்லை பிரசிடென்ட். அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீட் விவகாரத்தில் ஆளுநர் செய்தது முற்றிலும் சரி. அதே மாதிரி அந்த ஆன்லைன் ரம்மி பில்லை ஒரு முறை திருப்பி அனுப்பிச்சாரு, திருப்பி அரசாங்கம் திருப்பி அனுப்பிய பிறகு அவர் கையெழுத்து போட்டார், அதெல்லாம் சரி. ஆனால் இது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது ஒரு அன்பிரசிடென்டட் இஷ்யூ. அது அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே. 3 முறை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. முதல் முறை இந்த மசோதாக்கள், 2வது முறை சுப்ரீம் கோர்ட் திரு பொன்முடி அவர்களுடைய கன்விக்ஷனை ஸ்டாப் பண்ணுது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில், PCA ஆக்டில். இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் குற்றம் முழுமையாக இது பண்ணப்படலை, அதனால் நான் அவரை பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு முதலமைச்சர் கடிதம் எழுப்புறாரு. 4 நாள் கழித்து சுப்ரீம் கோர்ட் இவர் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு மீண்டும் அழைத்து பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆளுநர் மாளிகையிலிருந்து நேராக திருச்சி சென்ற முதலமைச்சர் என்ன சொன்னார், நான் என்னுடைய பிரச்சாரத்தையே ஆளுநர் மாளிகையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். இது என்ன ஆகுதுன்னா, திமுகவுக்கு ரொம்ப மறைமுகமாக ஆளுநர் உதவி பண்ணிட்டு இருக்காரு. இந்த அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வருதோ, எப்பெல்லாம் இந்த அரசாங்கத்தை எதிர்கட்சிகள் சாடுகிறதோ, அப்பெல்லாம் கவர்னர் அவங்கள ஆபத் பாண்டவர் மாதிரி அவங்கள சேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அரசாங்கத்தை மிக
நிறைய நேரத்தில் வந்து இந்த ஆளுநர் வந்து காப்பாற்றி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ நீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால ரன் பண்ணக்கூடிய பல்கலைக்கழகம் 24 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஆனா நேத்திக்கு அந்த சட்ட மசோதாவில் வந்து தீர்ப்பு கொடுத்தது 10 யூனிவர்சிட்டிஸ் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 10 பல்கலைக்கழகங்களுக்கு சிஎம் தான் வேந்தர்னு சொல்றாங்க இல்லையா? இல்லை சார், அதில் வேந்தர் சிஎம்ங்கிறது ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும். ஓகே ஓகே. உங்களுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறுது. 13 யூனிவர்சிட்டிக்கு ஒரே பில்ல இருக்கு. அதுக்கப்புறம் தனித்தனி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய அந்த மீன்வளத்துறை பல்கலைக்கழகம், இதான் தனித்தனியாக இருக்குது. ஒரு 17, 18, 19 யூனிவர்சிட்டிஸ் வருது. ஒரு சில இடங்கள்ல முதலமைச்சர் வேந்தராக இருக்கிறார், மற்ற இடங்களில் ஆளுநர் வேந்தராக தொடர்வார். ஓகே. ஆனால் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரமோ, துணைவேந்தரை நீக்கும் அதிகாரமோ, துணைவேந்தரை நியமிக்க நீங்கள் அமைக்கும் குழுவை அமைப்பதற்கான அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை. குழு உறுப்பினர்களும் சிஎம் நியமிக்கலாம். பில்லில் கவர்மெண்ட் தான் இருக்கு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது தான். அது சிஎம்மா இருக்கலாம், இல்லை ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கலாம். நான் புரிந்து கொண்ட வகையில் அது கவர்மெண்ட் தான் இருக்கு, சீஃப் மினிஸ்டர்னு இல்லை. ஸோ வேந்தரா பல வேந்தரா யூனிவர்சிட்டி தொடர்வார், கவர்னர் இருப்பார். ஆனால் கவர்னருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. கவர்னருக்கு இதுவரை இருந்த அனைத்து அதிகாரங்களும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் வந்து ஒரு செரிமோனியல் ஹெட்டா மட்டும் அங்கே இருப்பார். ஒரு அலங்கார பொம்மை போன்றுதான் இனிமேல் ஆளுநர் அவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களில் செயல்பட முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ. ஏன்னா ஆளுநர் வந்து தன்னுடைய வேந்தர் பதவியை வைத்து கொண்டு தான் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் போயிட்டு அவர் வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்பகேண்டா பண்ணிட்டு இருந்தார். அரசியல்வாதிகளும் ப்ராப்பகேண்டா பண்ணுறாங்க, நான் இல்லைன்னே சொல்ல வரல. அரசியல்வாதிகள் ப்ராப்பகேண்டா பண்ணுறது, கேம்பஸில் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பண்ணும்போது அதுக்கு ஒரு சாங்டிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள். உங்ககிட்ட வந்து எதிர்கட்சியினரும் வந்து முறையிடலாம், ஆளுங்கட்சியினரும் முறையிடலாம், யார் வேணாலும் உங்களை வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு நடுநிலை தன்மையோடு இருக்க வேண்டிய ஒரு மனிதர், ஒரு பதவி, அதுவும் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்கள் வந்து அறம் தவறவே கூடாது. ஆனால் இந்த ஆளுநர் அறம் தவறி விட்டார். ஸோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய 24 பல்கலைக்கழகங்களில் சில பல்கலைக்கழகங்களுக்கு சிஎம் வேந்தராக இருப்பார், மீதி பல்கலைக்கழகம் கவர்னர் இருப்பார். அதில் வந்து வேந்தர் யார் வேணாலும் இருக்கலாம். இனிமேல் எல்லா பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு அரசிற்கு இருக்கிறது. ஓகே. அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்கல்ல, அந்த கமிட்டியில் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் போடுவாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்னர் கொடுப்பாரு, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க, 3. இதில் கவர்னர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, 4ஆவதா யூஜிசி ஒரு ஆளை போடணும்னு சொல்லிட்டு இருந்தார். அரசாங்கம் அது தேவையில்லை, இது எங்கள் பல்கலைக்கழகம், நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தார். இதனால் சென்னை அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உட்பட பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லாமல் ஓராண்டுகளாக பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன. இப்போது என்ன ஆகும்னா, எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமே வந்து அந்த சர்ச் பேனல் வந்து 3 பேர் தான், 2 கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து போட்டாச்சு. கவர்மெண்ட் தான் அவங்க ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண முடியும், கவர்மெண்ட் தான் அவங்கள பதவியிலிருந்து நீக்க முடியும். ஸோ இந்த ஒரு தீர்ப்பு என்பது பாஜக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு தீர்ப்பை வச்சு மீதி எல்லா மாநிலங்களிலும் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி கவர்னருக்கு அகேன்ஸ்டாக போக முடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த தீர்ப்பை வந்து எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க? மேபி இந்த இப்போ 2 நீதிபதிகள் கொடுத்தாங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு பாஜக அப்பீல் பண்ணுவாங்களா, இல்லை கவர்னர் தனிப்பட்ட முறையில் அப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, கவர்னர் தனிப்பட்ட முறையில் அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் பார்க்கல. அரசாங்கம் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ஒரு அடுத்த வருஷம் 5 மாநிலத்துக்கு தேர்தல் வருது, அதுவும் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே ஆப்போசிஷன். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு நேரத்தை வைத்துக்கொண்டு திமுக போன்ற ஒரு கட்சிக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் ஹேண்டில் அவங்களே ஒரு இஷ்யூ கொடுப்பாங்களாங்கிறது யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது வந்து பிஜேபிக்கான செட்பேக்காக மட்டும் நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் வந்து எல்லா மத்தியில் ஆளக்கூடிய எல்லாருக்குமான செட்பேக்குமாக தான் இதை நான் பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் கவர்னரை யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. யாரும் புனிதர்கள்லாம் இல்லை அரசியலில், எல்லாரும் பதவின்னு வரும்போது அவர்களுக்கான வேலைகளை செய்ய தான் செய்வாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு கட்சிக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்காம
ஃபெடரலிசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பாக தான் இதை பார்க்கணும். அதாவது மாநில சுயாட்சி, மாநிலங்களினுடைய உரிமைகள் குறைக்கப்பட்டு கொண்டே போகிறது. இது வரைக்கும் டாக்ஸேஷனில் வந்து மாநிலங்களுக்கு அவ்வளவு பெரிய உரிமை இருந்தது. அந்த டாக்ஸேஷன் உரிமையெல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கிச்சு. கல்வி போன்ற சப்ஜெக்ட்ஸில் வந்து 1976 முதல் கன்கரண்ட்டில் இருக்குது. அதனால தான் இப்போ வருகின்ற பிரச்சனை எல்லாம். ஸோ அதனால் மாநிலங்களுக்கான உரிமைகள் குறைந்து கொண்டே போகிற நேரத்தில் ஒரு தீர்ப்பு, ஓகே கவர்னர்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அது மாநில சுயாட்சிக்கு, மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட், எல்லா மாநிலத்துக்குமே. ஏன்னா நாளைக்கு பிஜேபி மட்டும்தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே உத்தரப்பிரதேசத்தில் வேறு ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரலாம். அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது, இல்லை பாஜக மத்தியிலிருந்து ஆட்சியில் இறங்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கலாம். அதனால் இது வந்து எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு வெற்றியாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு சைடில் பார்க்கலாமா சார்? இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்துடுச்சு, பாஜக இனிமேலாச்சு அதை எப்படி இது வரைக்கும் கவர்னர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ அது அந்த டைரக்ஷன் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுறது கவர்னர் மூலியமாக எதிர்க்கட்சி மாநிலங்கள் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கறது, இந்த ஒரு தீர்ப்பின் பிறகு அந்த ஒரு டைரக்ஷன் என்பது மாற வாய்ப்பு இருக்கா சார்? மாறும்னு நினைக்கிறேன், மாற்றி தான் ஆகணும். இப்போ இன்னொரு பக்கம் இந்த இப்போ என்னதான் தமிழகத்தில் பல கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, ஆனால் இன்னுமே வந்து அதிமுக சைட்லையோ பாஜக சைட்லையோ இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதிமுக ரொம்ப மௌனம் காக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இல்லை, அதிமுக இந்த விவகாரத்தில் வந்து மிகவும் வெளிப்படையாக ஆளுநருக்கு எதிரான இந்த தீர்ப்பை வந்து வரவேற்றிருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அந்த கட்சியினுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதிக்கு ஈக்குவலாக ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் பற்றி பேசினவங்க. சென்னாரெட்டி இருக்கும்போது கூட, சென்னாரெட்டி மட்டும் இல்லை, அதன் பிறகு அவங்க இருக்கிற வரைக்குமே மாநில உரிமைகளுக்காக, மாநிலத்தினுடைய குடிநீர் உரிமைகளுக்காக, காவிரி, முல்லை பெரியாறு போன்ற விஷயங்கள்லாம் அவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து பாராட்டுக்குரியது. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் மீது நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கலாம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது அண்மையில் மறைந்த கர்நாடகா மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு SM கிருஷ்ணா அவர்களை வந்து நான் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவரை பற்றின குறிப்புகள், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், த ஜெயலலிதா ஐ நியூ அப்படின்ற மாதிரி ஒரு காலம், அதுக்கு வந்து அவர்கிட்ட தொலைபேசியில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ அவர் சொன்னார், அவங்க எங்கள் ஊர் தான், மைசூர் தான், அவங்களும் எங்கள் ஊரில் இருந்து வந்தவங்க தான், எனக்கு தெரியும். பட் முதல் முறையாக அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து 2001ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு மூப்பனார் அவர்கள் மறைந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு வந்தேன். ஜெயலலிதா அருகில் நான் உட்கார வைக்கப்பட்டேன். பேசி கொண்டிருக்கும்போது கன்னடத்திலும் பேசினார், என்னிடம் ஆங்கிலத்திலும் பேசினார். ரொம்ப ஜோவியலாக இருந்தாங்க, ரொம்ப ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனால் ஒரு வருடம் கழித்து காவிரி விவகாரத்தில் முதல்வர்களினுடைய கூட்டத்தை அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து கூட்டினார். அந்த இடத்தில் நான் பார்த்த ஜெயலலிதா வேறு ஒருவராக இருந்தார். நான் கருப்பையா மூப்பனார் அவர்களினுடைய இறுதிச் சடங்கில் பார்த்த ஜெயலலிதா வேறு, பிரதமர் வாஜ்பாயின் முன்பு நான் பார்த்த ஜெயலலிதா வேறு, மாநில உரிமைகளை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவர் அப்படின்னு SM கிருஷ்ணா சொன்னார். இன்றைக்கும் யாராவது இதை சந்தேகப்பட்டாங்கன்னா அந்த ஜெயலலிதா ஐ நியூ, டெக்கன் கிரானிக்கல், சிவப்பிரியன் போட்டாங்கன்னா அந்த ஆர்டிக்கல் வரும். இவ்வளவு தெளிவாக சொன்னார். ஸோ அந்த மாதிரி மாநில உரிமைகளுக்காக போராடி பல உரிமைகளை பெற்றுத்தந்த அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போனதுனால தான் அந்த காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனலினுடைய அந்த வேர்டிக்டே வந்து ஜீவோ ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப வாசிஃபரஸாக இதை சப்போர்ட் பண்ணி பெரிய அளவில் அவங்களும் கொஞ்சம் கிரெடிட் எடுத்துருக்கணும். என்னதான் ஸ்டாலின் அவர்கள் போனாலும் இதற்கான ஃபஸ்ட்டு இதற்கான விதையை போட்டவங்க எங்கள் தலைவர். அவங்க வந்து அன்றைக்கி காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க, பல நேரங்களில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அதுவும் மாநில உரிமை தான், இதுவும் மாநில உரிமை தான் சொல்லி ஏடிஎம்கே கிரெடிட் எடுத்துருக்கணும். கிரெடிட் எடுக்காமல் என்ன காரணத்துக்காக ஏடிஎம்கே வந்து இதை வந்து வரவேற்கலைன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு எதிராக பாஜக அரசு ஆளுநர் செயல்பட்ட போது அதை திமுக எதிர்க்கிறது. அதிமுக அந்த பில்லுக்கும் அப்போ சப்போர்ட் பண்ணலை. அவங்க அந்த ரீஎனாக்ட் பண்ணும்போது அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து வரலாற்றில் வந்து ஒரு தவிர்த்திருக்க
வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். பிஜேபி அலையன்ஸாக தான் காரணமாக இருக்கணும், வேற எதுவும் காரணம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லையே. பிஜேபி அலையன்ஸாக மட்டும்தான் இருக்கணும். இல்லை திமுகவுக்கு வந்து ரொம்ப கிரெடிட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இதை வரவேற்காமல் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருக்குன்னா ஐம் அப்செட் வித் தேர் ரெஸ்பான்ஸ். அவங்க வந்து பேசியிருக்கணும். ஏன்னா மாநில உரிமைகள் அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து மத்திய அரசு, நான் சொல்கிற வார்த்தை மத்திய அரசு, பாஜக காங்கிரஸ்லாம் இல்லை, ஏதோ மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற யாசகம் மாதிரி இல்லை. அது கான்ஸ்டியூஷனில் இருக்காது. மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த அதிகாரங்களையும் அந்த பவர்ஸையும் அந்த மரியாதையையும் மத்திய அரசு கொடுத்தாக வேண்டும். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. நாளைக்கு திமுகவினுடைய கூட்டணி ஆட்சி செய்தாலும் இன்னொரு மாநிலத்தை அவர்கள் இன்ஃபீரியராக பார்க்கக்கூடாது. அதுதான் விஷயம். இங்கே வந்து இது வந்து இந்தியா வந்து ஒரு ஒருங்கிணைந்த நாடு, யாருமே அதை டிஸ்பியூட் பண்ணலை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லா ஸ்டேட்ஸை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக தான் பார்க்குறாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் மட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனி மொழி இருக்கிறது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி கல்ச்சர் இருக்குது, டிஸ்டிங்க் கல்ச்சர்ஸ் இருக்குது, டிஸ்டிங்க் லாங்குவேஜ் இருக்குது. இன்னொன்று உணவு பழக்கங்கள் வேறு, ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் உணவு பழக்கங்கள் வேறு. அவ்வளவு வேறுபாடுகளை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஒற்றைத்தன்மையெல்லாம் திணிக்க முடியாது. ஒன்னஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் அ கண்ட்ரி லைக் இந்தியா. ஸோ இவங்க வந்து மாநிலங்களுக்கான அதிகாரம் என்னமோ தமிழ்நாட்டில் நாடுன்னு சொல்லிட்டா உடனே தனி நாடாயிடும். அப்போ மகாராஷ்டிராவில் எப்படி? அப்போ மகாராஷ்டிராவும் தனி நாடா? ராஷ்டிரானாலே நாடு தானே. இதெல்லாம் சின்ன சின்ன நிட்பிக்கிங்க. நாடுன்னு பேர் இருக்கு, நாடுன்னு இருக்கிறதுனாலே இவங்க வந்து தனி நாடான யாருமே நினைக்கலையே. தமிழ்நாடு தனி நாடு தானே, தனி நாடாக இருந்தது தானே. அது நாடுன்னா என்ன? நீங்க சொல்ற மாதிரி நாடு வந்து ஒன்லி கண்ட்ரி கிடையாது, அது வந்து மக்கள் வாழும் இடம் தானே, அது வந்து ஒரு பரந்த விரிந்த பகுதி தானே. தமிழர்கள் வாழும் இடமாக நாடுன்னா என்ன? நீங்க மாநிலம்ங்கிறது வந்து இப்போ வந்து சொல்லுங்க, நாடுங்கிறது என்ன? தமிழர்கள் வாழும் நிலப்பரப்பு, தமிழர்கள் வாழும் பகுதி, இது தமிழர்கள் வாழும் பகுதி தானே. நாடுன்னு சொல்லிட்டாலே என்ன குற்றமாயிடும்? நெருப்புன்னா சுற்றுமா? அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. இவங்க ஆர்கியூமெண்ட்லாம் அவ்வளோ சில்லியாக இருக்குது. இதை ஹிந்தி படிக்கிறதுக்கு சொல்கிறாங்களே ஆர்கியூமெண்ட், பானிபூரி கேட்க போங்க, உங்களை யாராவது வட இந்தியாவில் திட்டினாலும் உங்களுக்கு புரியாது. ஏங்க வட இந்தியாவில் ஒருத்தர் திட்டுறது என்னன்னு திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஹிந்தி கற்றுக்கணுமா? நீங்கள் வேலிடான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்கலேன். ஹிந்தி படித்தா இங்கே வேலை கிடைக்கும், இவ்வளோ இப்போ இங்கிலீஷ் படித்தா என்னென்ன நன்மைகள்னு சொல்கிறோம்ல, சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்கும், இவ்வளவு சம்பளம் வரும், வெளிநாட்டுக்கு போகலாம், இதை பண்ணலாம், சயின்ஸ் படி உனக்கு வந்து ரிசர்ச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஹிந்தி படித்தா என்ன நண்பன் ஒரு நன்மை சொல்லுங்க. ஹிந்தின்னு இல்லை, இன்னொரு மொழியை திணிக்கவே கூடாதுங்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஆந்திராவில் தமிழை கொண்டு போய் கட்டாயமாக்கனாலும் முதல்ல தமிழ்நாடு தான் எதிர்க்கும். அதை இன்னொரு மொழியை நீங்கள் திணிக்காதீங்கிற, எதையுமே இன்னொருத்தர் மீது திணிக்க கூடாதுங்கிறது தான் சுயமரியாதை. அதை தான் எல்லாரும் பேசுகிறாங்க. சார், அப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், அதாவது பாஜக அதிமுகவை தவிர்த்து இங்கே ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ணணும். ஏன் அப்படின்னா இனிமேலும் அந்த பதவியில் தொடர்றது தார்மீக ரீதியாக கரெக்டாக இருக்காது, தொடர்ந்தார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் குரல் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சிகளோட பார்வை. ஒரு பத்திரிகையாளராக உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? ராஜினாமா பண்ணணுமா இல்லை? இதில் என்னன்னா, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து அவர் ராஜினாமா பண்ணுறது அவருக்கு நல்லது. ஏன்னா ஒரு பதவியில் இருக்கும் பொழுது அந்த பதவியில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வந்து ஸ்ட்ரைக் டவுன் ஆகிறது வேற. ஆனால் அது இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சுப்ரீம் கோர்ட். நீங்கள் பண்ணது வந்து சட்டவிரோதம், சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னும் போது தார்மீகமாக பதவி விலகணுங்கிறது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து ஊழல் காரணங்களுக்காக, ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறை செல்லும் பொழுது அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறோம். அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அவர் மீதான குற்றம் உண்மையா இல்லையா என்று நீதிமன்றங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டனாலே அவர் வந்து அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் போர்க்கொடி தூக்குகிறார்கள், அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குகிறார்கள் ஒரு சில இடங்களில். அப்போது
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கே இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்குன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அப்பாயிண்டட் கவர்னருக்கு, அதுவும் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றமே நீங்கள் செய்த முடிவுகள், நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் சட்டவிரோதம் என்று கூறிய பிறகு அந்த பதவியிலிருந்து விலகுவது அவருடைய தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை. சார், இப்போ இன்னொன்று இதில் என்னன்னா, கவர்னர் யாருனாச்சும் தப்பாக கைட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அப்படின்னா கவர்னர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்லை, கவர்னர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுனா என்ன? அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி மத்திய அரசு அவர் போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. கவர்மெண்ட்டே கேஸ் போட முடியுங்களா? இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே சொல்லியிருக்காங்க, சட்டவிரோதமாக போயிருக்காருன்னு சொல்லிட்டு. இல்லை, கவர்மெண்ட் சொன்னால் கவர்னர் கேட்டு போக போகிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் கவர்னர் கேட்டு போக போகிறாரு. அவர் அங்கெல்லாம் முரண்லாம் பிடிக்க மாட்டார். அதெல்லாம் முரண் பிடிக்கிற அளவுக்குலாம் யாரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாம் கிடையாது. அவரை சுற்றி இருக்கிறவங்க தப்பாக கைடன்ஸ் பண்ணுறோம். இல்லை, அது நமக்கு தெரியாது. லைக் கைடன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை என்னை பொறுத்தவரையில் அவர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு மிக மூத்த இந்திய காவல் பணியில் இருந்த அதிகாரி, மிக மூத்த அதிகாரி. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது உளவுத்துறையில் இருந்திருக்காரு. அவங்களுக்கு அந்த என்ன அட்வைஸ் ஏற்றுக்கணும், என்ன அட்வைஸ் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அவர் ஒரு சாதாரண அதிகாரி கிடையாது. ஒரு மிக மூத்த பதவியில் இருந்தவர். இன்னொன்று, நாகாலாந்து போன்ற ஒரு சென்சிட்டிவான மாநிலத்தில் அவர் ஆளுநராக இருந்திருக்கிறார். ஆளுநராக இருந்தது மட்டுமல்லாமல் அவர் நிறைய பதவிகளில் இருந்திருக்கிறார். ஸோ அதனால் அவரை மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். மிஸ்லீட்லாம் பண்ண முடியாது ஆளுநரை. அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை இப்படி தான் பண்ணணும்னு அவர் பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேனே தவிர, இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் நாம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை யாரும் கைட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பிகாஸ் he knows things. He has been in police service for about 40 years. He has been in public service for about 40-45 years. So he knows what he is doing. அவருக்கு அந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்லி தான் அவரை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிற விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆளுநர் அவர் நினைக்கிறத அவர் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர, யாரோ பின்னால் இருந்து இயக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்னர்ஸ்க்கு வரும், இங்கே கொஞ்சம் இழுத்து பிடிங்க, இங்கே கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதை நீங்கள் இப்படி தான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஒன்று அங்கே டிக்டேட் பண்ணுது கவர்னருக்குங்கிறத நான் ஏற்றுக்கல, முழுமையாக ஏற்றுக்கல. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.